நல்லா உழைக்கிற மாதிரி நிறைய புடவைல அள்ளி போடுங்கண்ணே. ஏமா கட்டி கிளியிற புடவைய இப்படி பார்த்து பார்த்து எடுக்கிறீங்களே, உங்களை ஆள போறவங்க யாருன்னு பார்த்து ஓட்டு போட இப்ப வேணாமா? யாருக்கு? விவசாய சின்னத்துல போடுமா. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஃபிக் பாய். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சரி, நலமா இருக்கோம். 2026 தேர்தல் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சூடு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்க 234 தொகுதியிலையும் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சு, அதுல ரொம்ப விசித்திரமான வேட்புமனு தாக்கல்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் நடந்திருந்தாங்க. உங்களுக்கு அதுல மனம் கவர்ந்த வேட்பாளர்களுடைய வேட்புமனு தாக்கல்? எனக்கு மனம் கவர்ந்ததுன்னு பார்த்தா 2 வேட்பாளர்களை சொல்லலாம். ஆஹ் ஒண்ணு வந்து என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் சீமான் அவர்களுடைய வேட்புமனு தாக்கல். ஏன்னா சரி. நம்ம அதில் கலந்துக்கிட்டோம். ஆமா. அதன் அடிப்படையில ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. ஒரு ஆம். புதிய நம்பிக்கை நமக்குள்ள வந்தது. ம், ஏன்னு கேட்டா, கேப்பாராட்டு இருக்கிற அந்த காரக்குடி ம். இன்று ஸ்டார் தூசி தொகுதியாக தட்டி எழுப்பப்பட்டது இந்த ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்குது. பிற கட்சிகளுடைய வேட்பாளர்களை ஒப்பிட போகும்போது தொகுதி மட்டும் ஸ்டார் தொகுதி இல்ல. ம், அண்ணன் சீமான் இதுல வந்து தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செஞ்சதால ம், ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா ம், அவரும் ஸ்டார் தொகுதி ஸ்டார அந்தஸ்து அவர் பெறாரு. ம். அப்போ தொகுதி ஸ்டார் தொகுதி, வேட்பாளர் ஸ்டார். மற்ற கட்சி வேட்பாளர்களை பார்க்க போகும்போது அந்த அந்தஸ்து இல்லை. ம். அதனால காரைக்குடி அரசியல் சூப்பர் ஸ்டார் அந்த தொகுதியில வந்து நிக்கிறாரு. ம், அப்போ உங்களுக்கு வெற்றி ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டதாகவே நம்ம கணிக்கிறோம். ஆமா. அதுல அப்படிப்பட்ட ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு வெற்றி பெறுவார் என்ற நிச்சயத்தோடு போய் அந்த வேட்புமனுவை தாக்கல் பண்ணது உள்ளபடியே மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. ம், அடுத்த வேட்பாளர்னு பாத்தீங்கன்னா அவரு நத்தம் சிவசங்கரன். ம், ம், அவரு ரொம்ப துடிப்பா ம், ம். மாட்டு வண்டியில போய் ம். தேர்தல போய் வைத்து ஆமா. இடுமாவனம் கார்த்தியும் மாட்டு வண்டியில தான் போயிருக்காரு. இடுமாவனம் காட்டி அவரு ம், தமிழ் பாரம்பரிய முறைப்படி போய் ம். வேட்புமனு தாக்கல் பண்ணதுல உள்ளபடியே சிறப்பா இருந்துச்சு. பெருமையாகவும் இருக்கு. அது ஒரு தமிழர் பாரம்பரியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ம். எல்லாருமே எல்லா சோசியல் மீடியால வந்துச்சு. எல்லா வேட்பாளர்களுடைய மனு தாக்கலுமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில இருந்துச்சு. அதுல வந்து பர்டிகுலரா வெல் ஆர்கனைஸ்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ம், சரியாக திட்டமிடப்பட்டு ம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் ம், ஒரே நேரத்துல ம், ஒரே நாள்ல ம். தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல். அதுவே ஒரு பெரிய வியப்பிற்குரிய ஒரு கட்டமைப்பு தானே. ம், புதிய நடைமுறை. போன வட்டமே அதை நம்ம நடைமுறைப்படுத்துறாங்க. ம், ம், அதே மாதிரி இந்த வட்டமும் அதை செஞ்சிருக்கிறோம். ம். அந்த வகையில என்ன சொல்றது, ஒரு 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 சரியான ஆளுமையின் கீழ் நடக்கக்கூடிய கட்சியாக ம். மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நிரூபிச்சு காட்டியிருக்கோம். ம். அதுல அண்ணனுடைய முதல் கட்ட பரப்புரை முடிந்தது. இப்ப தகவல் எல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசும் பொருள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி எல்லா ஊடகங்களும் இப்ப பாராட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓரளவு நம்பிக்கையான, நாணயமான ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படிங்கிற வந்து ஊடகங்களாலேயே பேசும் பொருளா ஆக்கப்பட்டுருச்சு. அதுல ஒரு செய்தி சொல்லணும். ம், ம், அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னாடி ம், குடியரசு பெற்று குடியரசுக்கு பின்னாடி கட்சிகள் உருவாக்கப்பட்டு தேர்தலை சந்திச்சு வந்த இந்த 70 வருட காலத்துல ம், வாக்குக்கு காசு கொடுத்து ம். வாக்குகளை வாங்கிய வாக்காளர்களுக்கு காசை கொடுத்து கொடுத்து வாக்குகளை வாங்கி வாங்கிய அந்த கால அரசியல் மத்தியில காலகட்டத்துக்குள்ள ம், 10 ஆண்டுகள்ல தன்னுடைய கட்சியை உருவாக்கி ம், தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க செல்லும் போது வாக்காளர்கள் வேட்பாளர்களுக்கு காசு கொடுக்கும் ம். ஒரு விசித்திரம். ம். விசித்திரம். இதுதான் தலைகீழ் மாற்றம். மாற்றம். அதாவது அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம். இவங்க வேட்பாளர்கள் ஏன் வேணாங்க ஐயா, போதுங்க ஐயா, ஏயா இவ்வளவு காசு தர்றீங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. பாரம்பரியத்துல வந்து ஒரு அடையாளம் இருக்கு. ம், இப்ப
இப்ப நீங்க ஒரு விருந்தாளியா ஒரு வீட்டுக்கு போறீங்கடா, அந்த ம். வீட்டை விட்டு நீங்க திருப்பி வெளியாக போகும்போது அங்க உள்ள சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்வீங்கடா, பயண காசுன்னு வச்சு கொடுப்பீங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஒரு நல்ல விசேஷங்களுக்கு போயிருந்தீங்கன்னாக்கா அந்த விசேஷத்துக்கு வந்து சில அன்பால அன்பால குடுக்கறது. சில ம். ரூபாய்களை வச்சு நம்ம கொடுப்பீங்க. பாட்டிமாருக, தாத்தாமாருக, அதே மாதிரி மாமாமாருக ஏழை எல்லாரும் எளிய பெண் குடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு வந்து ஆமா. அந்த வச்சு ஆ, கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. அது வந்து சும்மா வெறும் ரூபாய் மட்டும் இல்ல, ம். நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கை, ஆ, பாசம், அதெல்லாம் ம். வந்து அந்த அது அர்ப்பணிப்பு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அது 100 கொடுத்தாங்களா, 1000 ரூபாய் கொடுத்தாங்கிறத தாண்டி ம். அவங்க கொடுத்தாங்கிறது தான் பேசப்படுதே பேசக்கூடாது. தவிர ஆமா, அது ஆமா. அது அது வச்சு கொடுக்கறதுன்னு ம், சொல்றேன். ம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வை செல்லுமிடமெல்லாம் நமது வேட்பாளர்களுக்கு ம். அந்தந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் செய்வது வந்து நாம் தமிழர் கட்சியின் மீது இந்த மக்கள் வச்சிருக்கிற அபிமானத்தையும் இந்த அன்பையும், எரிச்சல் தாங்க முடியாம அதாவது இதுதான் இதுதான் இது ம். இது அன்பையும் அதையும் தான் வெளிப்படுத்துது. ஏ, இதுல வந்து எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ எள்ளி நகையாடிய தலைவர்கள், எத்தனையோ கட்சி தலைவர்கள்லாம் வந்து ம். என்னத்தை அப்படி தலைகீழா மாத்திருவாரு, ம். என்னத்தை அப்படி தலைகீழா மாத்திருவாருலாம் ம். விமர்சனம் பண்ணாங்க. ம். இதுதான் அந்த மாற்றம், ம். தலைகீழ். அதாவது அதாவது பணம் காசு வச்சிருக்கிறவன் தான் அரசியல்ல நிக்க முடியுங்கிற நிலையில இருந்து காசை சாதாரண மக்களையும் அரசியல்ல இறக்க முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டுருக்கேன்ல. அப்புறம் என்ன இதை விட ஒரு மாநாடுன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ம். பணத்தை கொடுத்து ம். மக்கள் கூட்டத்தை திரட்டுவது. ம். ஆனா மத்த கட்சிகள் பண்றது. ஆனா ம். நாம் தமிழர் கட்சியில வந்து தன்னுடைய சொந்த உழைப்பால் உழைத்த காசுகளை ம். 500 ஆயிரங்களை போட்டு ம். மாநாட்டுக்கு செல்வது. ம். வாக்காளர்களுக்கு காசு கொடுக்காம வாக்காளர்கள்ட்ட இருந்து காசை அன்பளிப்பாக பெறுவது. இந்த ம். மாதிரிலாம் வந்து இந்த இது ஆர்ஆர் இத பிரியாணி இத ஆர்ஆர் திமுக பிரியாணி முதலாளி ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா? குண்டா இருப்பாரு. கோபிநாத் கூட நீயா நானால எல்லாம் அடிக்கடி பேசுவாரு. அவருடைய ஒரு சின்ன துண்டு காணொளி ஒண்ணு பார்த்தேன். அதுல அவர் சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட கட்சியை நடத்துறாங்க. சமீபத்துல நடந்த அவங்க அந்த திருச்சி மாநாட்டை கண்டு நான் ரொம்ப வியந்தேன் அப்படின்னு பெருமை பாராட்டுறாரு. இப்ப இவங்களுடைய இது மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளி அவரு. அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம சமூக வலைதளத்துல பார்த்திருக்கோம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அவருடைய மனதையே சீமான் அவர்களுடைய அரசியல், அந்த மாநாடு, அந்த நடைமுறை, அந்த ஒழுங்கு மனம் கவர்ந்துருச்சு அப்படின்னா இல்ல அதுக்கு காரணம் அவர் ம், வந்து இருக்கிற இவ்வளவு தலைவர்கள் மத்தியில அவர் ஒரு தொழிலதிபர். ம், ஆளுங்கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கு தான் அவர் வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசணும். அதுதான் பேசணும். தொழில் ஊக்கமாகவும் உறுதுணையாகவும் ம், இருக்கும். ம். ஆனால் அவர் வந்து எந்த அதிகாரத்திலையும் இல்லாத ஒரு ஒரு சீமானை ஒரு பத்தி சீமானை பேசுறாரு. வந்து அவர் சிறப்பா பேசுறாருண்டா, ம், காரணம் இருவரும் வந்த வழி ஒன்று. ம். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய தொழிலதிபர் அல்ல. ஆமா. அவர் தகப்பனார் வைத்திருந்த தொழிலை அவர் இப்ப வந்து அவர் டேக் ஓவர் பின்னாடி பண்ணி டேக் கொண்டு ஓவர் போகல. பண்ணி நடத்தியவர் அல்ல. ம், தன்னுடைய உழைப்பால் ம். அடிமட்டத்தில் இருந்து வந்து இந்த நிலைமைக்கு வந்து தொழிலாளர்களுடைய வழியை புரிந்து உணர்ந்து ம், அது பலதரப்பட்ட வியாபார யுக்திகளை கையாண்டு கையாண்டு வந்தது. இவ்வளவு பெரிய ஒரு அதே சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்காரு இன்னைக்கு. அதே மாதிரி அவர் வந்து நிலையான தொழில என்ன செஞ்சிருக்காரு, ம், நிலைக்கப்பட்டிருக்காரு. ம். அவர் தன்னுடைய சொந்த வியாபாரத்துல பண்ணினத செந்தமிழன் சீமான் அரசியல்ல அந்த பண்ணியிருக்காரு. அரசியல்ல பண்ண போகும்போது அந்த கொள்கை பிடிப்பு, அந்த ம், உழைப்பு, ம், அந்த வளர்ச்சி, ம், அந்த மனம் பிறழாத தன்மை, கொள்கையில வந்து மாற்றம் இல்லாத தன்மை, இதெல்லாம் ம், பார்க்க போகும்போது ம். அது நம்மள மாதிரி இருக்காப்புல அந்த பையன் ஆ, அப்படின்னு ஒரு ஆர்வத்துல ஆமா, ஆமா. இப்ப தமிழ் பற்று, கள்ளக்கபடம் இல்லாம கள்ளக்கபடம் ஒருத்தனை இல்லாம வந்து பேச பாராட்டணுங்கிற அந்த எண்ணம் அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் வராதுல்ல. அது வராது. அது ம், அவங்க அந்த காணொளி பார்த்தேன். ம், அண்ணன் அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்கள். ம், இப்படிப்பட்ட ஒரு அரசியல்ல வந்து செய்ய முடியுமா? அப்ப இப்ப இப்ப வந்து நம்ம கார்த்திகா ம், ம், அவங்க ஒரு நேர்காணல்ல பேசுறாங்க. ம், ம். அவங்களுக்கு எதிர்த்து பேசுறது வந்து நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத் பேசுறாங்க. ம், ம். சீமானை சேகுவராவோட ஒப்பிடுவீர்களோ ம். அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம சகோதரி கீர்த்திகா சொல்றாங்க, ஏ, ஆமா ஏ, வேற உங்களே ஒப்பிட முடியும், அதானே. வைகோ சேகுவர் ஆயிடுவாரா, ஏ, ஏ. வைகோ அவர் கேட்டுச்சு. கடல் ஆமா, கஸ்தூரம் ஆயிடுவாரா. ஆமா, ஆமா. அந்த சகோதரி கேட்டுச்சு. அதுக்கு அவரு ம். அது புலவு பாடல் பாடி காசு பெறவர் ஆமா, நாஞ்சில் ஆமா, சம்பத். ஆமா, ஆமா. அவர் பரிசல் பெறும் புலவர். 1000 போராளிகளுக்கு ஆயுதத்தை தந்தவன் பெடரல் காஸ்ட்ரோ. ஆ, ஆ. 1 கோடி பேருக்கு அறிவாயுதம் கொடுத்தவர் எங்க ஏன் அண்ணன் சீமான் அப்படின்ட்டுச்சு. கீர்த்திகா சொல்லுச்சு. அப்படி ஆமா. ம். அது அந்த இடத்துல நாஞ்சி சம்பத்தை விட்டு வளர்ச்சியை கொடுக்க ஆ, முடியாதவர்கள், அதை ஆ. தன் மனதுக்குள் தக்க வைத்துக் கொள்ளாதவர்கள் வந்து ம். உமிழ்றதுதான் ஆ. இந்த என்ன சொல்றது, இந்த வெறுப்பு. வெறுப்பரசியல். அப்ப அத அழகா கையாண்டாங்க அத ம். அன்பு தங்கை கார்த்திகா. ம். அந்த மாதிரி
அதுதான் இனி சீமானை பாராட்டாமல் இருக்க முடியாது. ம், இருந்தால் அதுல ம், ஒரு உள்நோக்கம் இல்லாமல் இருக்க முடியாது ம், அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ம். அதாவது எதிராளியும் நம்மளை பாராட்ட வேண்டிய காலகட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தன்னை கொண்டு வந்து நிறுத்தி வந்துருச்சு. இருக்கிறது. அதுக்கு முழு பொறுப்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ற ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. ம். இது வளரும், ஆஹ் வெல்லும், வெற்றியை நோக்கி நெருங்கிருச்சு. வெற்றியை நோக்கி நெருங்கிருச்சு. ம். இனி நாம் தமிழர் காலம். இனி இந்த காரக்குடி நாம் தமிழர் கட்சியினுடைய கையகமா ஆவது ம். போல தமிழ்நாடும் நாம் தமிழர் கட்சியின் கையில் வாய்ப்பு இருக்கு. சரி. இப்ப நம்ம கட்சியுடைய நிலைப்பாட்டை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அண்ணன் திருமாவர்களுடைய சில நிலைப்பாடுகளை பத்தி பேசிடுவோம். திடீர்னு ஒரு காணொளியில தோண்டி இதுதான் நான் வேட்பாளர்களை தேர்வு செய்யற கடைசி தேர்தல் அப்படின்ட்டார. என்ன அப்படி இல்ல, விஷயம்? அதாவது சில நம்ம ஏற்கனவே அவருடைய உள்கட்சி விவகாரத்தை பத்தி பேசியிருக்கோம். இல்ல அப்படி இல்ல, அதாவது ம், சில சில சமயங்கள்ல சில சில ஆன்மீகவாதிகளுக்கு ம். இறை வசனங்கள் இறக்கப்படுவதாக ஞானம் பிறப்பது ஞான உதயம். போகும்போது அப்படி ஏதாவது ஒரு எலெக்ஷனுக்கு உள்ள ஏதாவது எமோஷனலா அவர் பேசுவார். அப்படி ஏதாவது ஒன்று எமோஷனலா பேசுவார். இல்ல அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. இந்த 26 தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல்னு சொல்லிட்டு, ஒண்ணு திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தல், தான் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியை பெருமைப்படுத்தி பேசலாம். பொதுவா ஒண்ணு சொல்றாரு. அது பாசிட்டிவா எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம், நெகட்டிவா எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல, ம். 10 தொகுதிகள் கேட்டாங்க, 8 தொகுதிகள் தான் கொடுத்திருந்தாங்க. ஆ, அந்த 2 தொகுதி கிடைக்கலங்கிறதுல அவரு மனப்புழுக்கத்துல இருந்திருப்பாரு. வெக்ஸ் ஆயிட்டாரு. ஆமா. அப்ப அதை பாராட்டுறதா, அதை எதிர்த்து பேசுறதா என்னங்கிறது தெரியல. தெரியல நிலைப்பாட்டுல ம். குழப்பத்துல இருந்த செய்தியா இருக்காரு. இருக்கும். அண்ணனை பொறுத்த மட்டும் ஒரு நிலையான கொள்கையில் இருக்க மாட்டாப்புல. ம். சீட்டு கொடுத்தா ஒரு கொள்கை, சீட்டு கொடுக்கறதா ஒரு கொள்கை, ம். கூட்டத்துல அப்படி இப்படின்னு போவாப்புல. கூட்டணி ஒரு தர்மத்தோட நாங்க இருக்கிறோம். அன்னை மட்டும் இல்ல, நிறைய பேருடைய முகத்துல இந்த கூட்டணியில தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆளூர் சானவாசுக்கு சீட்டு கொடுக்காதது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. ம். அதுக்கு அவங்க சொல்ற கருத்து கட்சி வாய மூடி மௌனமா இருந்தாங்க. அப்புறம் சோசியல் மீடியால பரவணும்னா கட்சி வாயை திறந்தது. ம். கட்சி தலைவர் பேசுறாரு. ம். பேசுனதாக சொல்லி செய்தி வெளியே வருது. ம். அதாவது 5 வருட காலம் எம்எல்ஏவா இருந்தவர் திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அவர் தன்னுடைய எம்எல்ஏ பணியை செய்யல. ம். முற்று முதலா எம்எல்ஏ இந்த திமுகவினுடைய கட்டுப்பாட்டுல இருந்து அவர் செய்திருக்கிறார் அண்ணன் சொல்லுவார்ல, அப்படின்ட்டு. திமுகல இருந்தாலும் அவங்க எல்லாம் எனக்குத்தான் வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி, இவர் விசிகால இருந்தாலும் திமுகவுக்கு வேலை பார்த்திருக்காரு. அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ம். அதனால இந்த வட்டம் சீட்டு கொடுக்கலைங்கிற மாதிரி பேசப்பட்டது. முதல்ல 10 சீட்டு கொடுப்பாங்க. அதுல 2 சீட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஆட்களுக்கு கொடுத்துட்டு 8 சீட்டை புதுநபர்களுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி திட்டமிட்டிருப்பாங்க போல. ம். அதுல அந்த 8 சீட்டு வராத, அந்த 2 சீட்டு வராததுனால 8 சீட்டை புதுநபர்களுக்கு கொடுத்துட்டாங்க. எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க முடியல ம். அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அதற்கு பதிலா ஒரு மாற்று இஸ்லாமியருக்கு கொடுத்துட்டாங்க. ஆளூர் சனவாசுக்கு பதிலா சாவுல் மீது கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆமா. அதனால அதுல ஒரு இது இல்ல. ம். இருந்தாலும் அந்த இருக்கை, ம். அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்ளுதல்னு ஒண்ணு இருக்கிற அரசியல்ல, ம். அதுல ஆளூர் சானவாசுக்கு கொஞ்சம் மன வருத்தம். வருத்தம் இருக்கும் போல. ம். அது வருத்தம் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் நாகரிகங்கள் நீங்க தான் ரொம்ப பெருந்தன்மையான மனிதனாச்சே. இன்னொரு இஸ்லாமியனுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியாகிறீங்க. மேடைகளுக்கு பேசலாம். ஆ. அன்றாட வாழ்க்கையில எம்எல்ஏ ஆளூர் சானவாசன் ஆனதுக்கு அப்புறம் வெறும் சானவாசன் போட முடியாதுல்ல. ம். இன்னைக்கு ஜவாஹிருல்லா அந்த பிரச்சனை தானே சிக்கி தவிக்கிறாரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தேர்தல் வரப்போகும்போது ஜவாஹிர்லாவும் சமதும் தலையில உள்ள கிரீடத்தை கழட்டிடுறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடுறாங்க. அன்பில் மகேஷ் இந்த மாதிரியான சில நபர்கள்லாம் இஸ்லாத்தை தழுவிடுறாங்க, தொப்பி போட்டுடுறாங்க. அதுதான் திமுகவுடைய தலையில் அதுதான் திமுகவுடைய தலையில் மாற்றம். அது என்ன தேர்தல் வரப்போகும்போது தொப்பியை கலட்டுறது சமூக வலைதளத்துல பார்த்தேன். நம்ம திமுக காரனை பாராட்டணும். இதுல திமுக காரனை நீங்க சொல்ற மாதிரி செய்யறாங்க பாருங்க, அவங்கள நம்ம பாராட்டணும். எப்படின்னு கேட்டா, இப்படிப்பட்ட ஒரு நாம் தமிழர் கட்சி இருந்து அவங்களுடைய முகத்திரையை நிமிடத்திற்கு நிமிடம், மணித்துளிக்கு மணித்துளி நம்ம கிழிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்திலையும் அவன் மக்கள் தொப்பியை போட்டு போனா நம்புவான்னு நினைக்கிறான் பாருங்க. அவனுடைய நம்பிக்கையை நம்ம பாராட்டணும். இல்ல, எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், ஒரு மாற்று மதத்தவர்கள், வேறு சமயம் சார்ந்தவர்கள் தொப்பி போட்டு இஸ்லாமியர்கள் மாதிரி நடிக்கிறதுங்கிறது வேற. ஒரு முஸ்லீமே தொப்பி தேவைப்படும் போது தொப்பியை கலட்டுறது, தேவைப்படும் போது தொப்பியை போடுறது, இது என்னையா நிலைப்பாடு? இன்னைக்கு 234 தொகுதியிலையும் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை பண்ணிடுமா, கொள்கையை எடுத்து பேசிடுமாண்டா? இல்ல.
போக ஏன்னா மாட்டாரு கூட்டணி ஸ்டாலின். ஆமா. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கு ஆ, சீட்டு. ஆ. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. 234 ஒரே தொகுதியில ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விட்டுருக்காரு ஸ்டாலின். என்ன அறிக்கைன்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வெல்லணும், இல்லைன்னா உங்க மாவட்ட செயலாளருடைய பதவி பறி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அப்படி இருக்கிறதுனால அப்ப இதுலயே ஒரு பதட்டம் தெரியுற மாதிரி தோணல உங்களுக்கு? இல்ல, அது இருக்கத்தான் செய்யும். அதாவது எப்படின்னு கேட்டா காலம் மாறுது, அரசியல் நிலைப்பாடுகள் இல்ல, மாறுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, கடந்த முறை கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் தோற்றதுக்கு திமுகவினுடைய வாக்காளர்கள் வந்து வேலை செய்யாம போனதுதான் காரணம்ங்கிறத உணர்ந்துட்டாங்க போல. கடந்த தேர்தல் இல்ல, ம். ஒவ்வொரு தேர்தலையுமே கூட்டணி கட்சிகள்ல வந்து தலைமை சுட்டி காட்டுற கூட்டணி கட்சிகளுக்கு லோக்கல்ல உள்ள ஆட்கள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ம். அது வேலை செய்ய ம். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒத்து போகாது. ம். பணப்பட்டுவாடாம பிரச்சனை வரும். ம். பணம் கொடுக்கறதுல வந்து தாங்கட்சிக்காரனுக்கு அதிகமா கொடுப்பாங்க, அந்த ம். கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு கம்மியா கொடுப்பாங்க. ம். இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. ம். அது வட்டம் அப்படி நடக்கும். ம். எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மற்ற கட்சிகளை பத்தி சிந்திப்பதை விட ம். நமக்கு தெளிவான ஒரு நீரோடை இருக்கிறது. ம். ம். அந்த நீரோடையில உள்ள இந்த வெற்றி என்னும் அமுத நீரை நம்ம ஒரு தூய நதியில் பயணிக்கிறோம். அந்த ஒரு அதுல வந்து நமக்கு கடைசியா ஒரு விஷயத்தை பேசிடுவான். பழனி பாபா அவர்கள் சொல்ல போகும்போது, நடிகன் பின்னாடியும் கீழே கழிஞ்சவன் பின்னாடியும் தெரியாதடா, வீரக்கதைகளை படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பேசுவார். பழனி பாபாவின் மாணவர்னு சொல்லியிருக்கக்கூடிய அண்ணன் KM ஷரீப் அவர்கள் கால போய் நின்று ஒரு நடிகருக்கு பின்னாடி நின்று இல்ல அவரு என்ன அவரு அவருடைய பார்வையில விஜய் வந்து பழனி பாபாவா தெரிஞ்சிருக்கலாம். ஐயோ, ஒரு ஜோக்குக்கு கூட நீங்க அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க. அதாவதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஏ, ஒருத்தரை கொள்கை தலைவனா நம்ம மனசுல ஏந்திட்டோம்னா ம், அந்த கொள்கை தலைவனுடைய நடை, உடை, பாவனை, கொள்கை, கோட்பாடு ம், எல்லாமே நமக்கு வந்துருங்க. ம், அது வந்து ம், சைக்காலஜி. ம், நம்ம யாரை உடல் ரீதியா இல்லாம மன ரீதியா யாரை நம்ம நேசிக்கிறோமோ ம், அவங்க நமக்குள்ள உள்வாங்கி நமக்கு உள்ள வந்துருவாங்க அவங்க. ம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு இல்ல, இவரு பழனி பாபாவை பத்தின பழனி பாபாவுடைய மாணவன் சொல்லிட்டு அந்த பிராண்ட வந்து கமர்ஷியல் பண்ண பாக்குறாரு, அரசியலாக்க அது பாக்குறாரு. அது இஸ்லாமிய இயக்கங்களுக்குள்ள அதான பண்ணிருக்கு. இல்ல, வேற யாரும் பெரும்பாலும் பழனி பாபாவை எடுக்க மாட்டாங்க. இப்ப தாமுக விடுங்க, பழனி பாபா பத்தி பேசவே மாட்டாங்க. திமுக கூட்டணியில இருந்து ம், ம், அந்த தேர்தல் பரப்புரையிலயோ ம், அல்லது சட்டமன்றத்திலேயோ ம், இஸ்லாமிக் இயக்கத்துல தன்னை வேட்பாளராக நிறுத்தி கொண்டு திமுக கூட்டணியில சட்டமன்றத்துக்குள் சென்ற எம்எல்ஏக்கள் ம். யாராவது ஒரு ஆள் சட்டமன்றத்துக்குள் பழனி பாபாவை பத்தி பேசியது உண்டா? ஒண்ணு கிடையாது. எஸ்டிபிஐ காரனே ரெக்கார்டு இருக்கா? எஸ்டிபிஐ காரங்கள வந்து ஒரு அடையாளத்துக்கு நாங்க பழனி பாபா பத்தி நினைவுபடுத்தி இருக்கோம், சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கானா? பேச மாட்டாங்க. பொது மேடையிலேயே பழனி பாபா இப்படி சொல்லி இருக்காருன்னு சொல்லிட்டு உதாரணமே சொல்ல மாட்டாங்க. மேடையிலேயே இஸ்லாமிக் தலைவர்கள் பேசுவது அல்ல. ஆமா, பழனி பாபா இப்ப சீமான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. மேற்கோள் காட்டியே பேச மாட்டாங்க. சரி, ம், சமது ஜவாஹிர்லாம் உள்ள போனீங்களே, ஆளூர் ம், ஸ்தானவாசி விடுதலை சிறுத்தையிலிருந்து உள்ள போனீங்களே, ம், இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் போனீங்களே, ம், சட்டமன்றத்துல 365 நாட்கள்ல 5 வருஷம் நடந்திருக்கிற ம். இந்த இந்த சட்டமன்ற பழனி பாபா விடுங்க, காகிதம் இல்லத்தை பேசியிருக்கீங்களா? அதுக்கே வழி இல்லையா? நக்சலைட் இதுதான் இவங்களுடைய அரசியல். வந்து எப்படி கேட்டா அந்த பிராண்ட் அந்த பிராண்டை வந்து ம், பிராண்டாவே கருதி ம், அதை பயன்படுத்தும். ம், அதை தலைக்கு மாற்ற தொப்பி போல, தோளில் போடும் துண்டை போல, ம், சோப்பில் வைக்கும் பேனாவை போல ம், அவ்வப்போது மாற்றிக்கொள்வது. ஆனா 365 நாளும் ம், எந்த தொகுதியில மேடை போட்டு அண்ணன் சீமான் பேசினாலும் அதுல ஒரு நபிகளாருடைய ஒரு வசனம் அல்லாமல் ம். அல்லது ஒரு பழனி பாபாவை பத்தின ஒரு புகழாரம் இல்லாமல் அந்த மேடை முழுமை பெறுவதே இல்லை. இல்லை. எல்லா இடத்துலயும் மேற்கோள் ரெக்கார்டு எடுத்து பார்த்து எல்லா இடத்துலயும் மேற்கோள் காட்டியிருக்காரு. ம். அப்போ யார் மனதார உள்வாங்கிய பழனி அவரும் பாபாவை யார் அதுவும் மனதார என்ன, உள்வாங்கியிருக்கிறார்? இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக வேண்டி அந்த மேற்கோள் காட்டுறாரு. இல்ல, முத்துராமலிங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறதுலதான் அவர் வந்து திமுக இஸ்லாமிக் இயக்கங்கள்லாம் திமுக பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறதுல அவருக்கு ஒரு மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கு. இருக்கு இருக்கு. நம்ம என்னதான் பேசினாலும் நமக்கு பண்ண மாட்டாங்க ம், ம், அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. ம், ம். அப்ப அந்த நம்பிக்கை இருந்தும் கூட அந்த தலைவனை பத்தி தூக்கி சுமக்க வேண்டிய காரணம் ம். தேவை. அவர் மீது உள்ள பற்று, பற்று, அவர் இந்த சமூகத்துக்கு செய்த தொண்டு. தொண்டு, ம், அவர் வந்து தன்னை இஸ்லாமியனாக மட்டும் நினைக்காமல் ஆமா. நம்மளை ம், தமிழனாக உணர்ந்தது. ம், ம். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அரசியல் செய்யாமல் மேடைகள் போட்டு பொதுஜன பேசாமல் மக்களுக்கு, வெகுஜன மக்கள், அதிகாரமற்ற எல்லா ஆதரவற்ற சமூகத்துக்கும், மக்களுக்கு ம். பேசியது. அதுதான் பொது தலைவர்கள் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ எல்லா தலைவர்களையும் அவர் மேற்கோள் காட்டிடுவார். ம். அதனால இது வந்து ஓட்டு போடுவாங்களா போடாம மாட்டாங்களா லாப நட்டு பாக்குற அரசியல் இல்ல. ஆமா ஆமா. இது மக்களுக்கான
ஜனநாயக அரசியல். ம். இதுல வந்து நமக்கு பாப்போம் என்ன ஏப்ரல் இன்னைக்கு தேதி 3 ஆயிருச்சு. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இந்த தேர்தலோட 23ஆம் தேதி பல போலி முகங்களையும் போலி தலைவர்களையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நாள் அரசியல் களத்துல. மக்களிடத்துல ஒரு வேண்டுகோளை வைப்போம். போர்வாள் வீரர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். தெளிவாக